Hi friends, welcome to Lisa's Kitchen. இன்றைக்கு நான் பூசணிக்காயில சுவையான ஒரு கறி செய்ய போறேன். அநேகமா ஒருத்தருக்கும் பூசணிக்காய் பிடிக்காது, பாவக்காய் பிடிக்காது. வாங்க இன்னைக்கு சுவையா செய்து பார்ப்போம். இப்படி செய்து விட்டா எல்லாரும் பூசணிக்காயை நாடுவேன். இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு அவ்வளவு எடுத்திருக்கிறேன். பூசணிக்காண்டா ஒருத்தருக்கும் பிடிக்காது. இப்ப பூசணிக்காய சுவையான ஒரு கறி செய்வோம் வாங்கோ. நான் பூசணிக்காயை சின்ன சின்ன துண்டா வெட்டியன் வந்திருக்கிறேன். அது தோலோட வெட்டி இருக்கிறேன். கழுவிட்டு தோலோட வெட்டி இருக்கிறேன். தோலோட தான் வெட்டுங்க, தோல் இல்லாம வெட்டிடாதீங்க, அப்ப கரைஞ்சு போயிடும். தோலோட வெட்டினாத்தான் சுவையா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப இதுக்கு சட்டியோட அடுப்புல வச்சுட்டு சிறிதளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். நல்லெண்ணெய் இருந்தா விடுங்க, இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் விட்டு கொள்ளுங்க. உங்கள்கிட்ட சமையல் எண்ணெய் இருந்தாலும் பயன்படுத்தலாம். எண்ணெய் கொதிச்சு வரைக்க சூடாக கொஞ்சம் கடுகு போட்டுக்கொள்ளுங்க. கடுகு வெடிக்கத்து வாங்கிக்க சிறிதளவு பெரிய சீரகம் சேம்பு போட்டுக்கொள்ளுங்க. பெரிய சீரகம் சிறிதளவு, பெருஞ்சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வார டைம் நச்சீரகம் சிறிதளவு சேர்த்துக்கொள்ளுங்க. நச்சீரகம் சேர்த்தா தான் இந்த கறி மிகவும் சுவையா இருக்கும். ஆகவே நான் நச்சீரகம் சேர்த்திருக்கிறேன், நீங்களும் சேர்த்துக்கொள்ளுங்க. சிறிதளவு நச்சீரகம் சேர்த்துட்டு மிச்சம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பொரிய விடுங்க. நல்லா பொரியணும் இல்லை, என்னடா பிறகு வீர் ரெண்டு பொரிய போயிடும், அதால சாடையா பொரிஞ்சு வந்தாலே காணும். அப்படியே மூடி விட்டோம்டா, கருவேப்பிலையும் போட்டுட்டு மூடி விட்டோம்டா கொஞ்ச நேரம் பொரிஞ்சு வரும். கொஞ்சம் பொரிஞ்சு வர டைம்ல நாங்க பூசணிக்காயை போட்டுக்கொள்ளுவோம். போட்டுட்டு பூசணிக்காய் அவியறதுக்கு இந்த பூசணிக்காயை 3 அளவு தண்ணி விடாதீங்க. எவ்வளவு பூசணிக்காய் வைக்கிறீங்களோ அதுന്റെ அரைவாசி அளவுக்கு தண்ணி வைங்க. தண்ணி வச்சுட்டு இதுக்கு உப்பு, மிளகாத்தூள் ஆகியவற்றை போடுங்க. நீங்க தேவையா இருந்தா மஞ்சள் தூள் அதுகள் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பம் என்றா சேர்த்துக்கொள்ளுங்க. நாங்க அநேகமான கறிகளுக்கு சேர்க்கையில உப்பு போட்டுட்டேன். இதுக்கு மிளகாத்தூளுக்கு மஞ்சள், கொத்தமல்லி எல்லாமே சேர்த்த ஒரு தூள் தான் நாங்க பாவிக்கிறது. வறுத்த மிளகாத்தூள்னு சொல்றோம். நாங்க கணக்க போட தேவையில்லை, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கொடுங்க. என்னடா பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறோம் உரைப்புக்கு, கறி கொஞ்சமாக தான் நான் செய்கிறேன். அப்படியே அவ்வளவும் சேர்ந்து அவியட்டும் மூடி விடுங்க. கொஞ்ச நேரத்தால அப்படியே அவிஞ்சல் வந்தது. இதுக்கு நாங்க இனி என்ன செய்யணும்டா, ஒரு 2 மேசக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ ஏதோ நீங்க சமையலுக்கு பாவிக்கிற எண்ணெயை விடணும். முதல் தாளிக்கிறதுக்கு எடுத்த எண்ணெயை விட்டோம்டா, இப்ப விடுற எண்ணெயில இந்த பூசணிக்காய், வெங்காயம், அதுக்குள்ள கிடக்கிற எல்லா பொருட்களும் திருப்பி பொரியும். தண்ணி எல்லாம் வத்திட்டு ஒன்றுமில்லை, நாங்க விட்ட இந்த எண்ணெயிலேயே எல்லாரும் பொரிய போயினோம். கொஞ்ச நேரம் நாங்க மூடி விட்டோம்டா, அப்படியே அவ்வளவும் பொதிஞ்சு வரைக்கும் நல்ல சுவையா இருக்கும். முதல்ல எல்லாம் அவிஞ்சிட்டுது, இப்ப அவ்வளவும் பொதிஞ்சு வந்ததா இருந்தா மிகவும் ஒரு சுவையா இருக்கும். முழு பூசணிக்காயா இருக்கும். அப்படி எடுத்து அந்த தோலை நீக்கி போட்டு நாங்க சாப்பிடக்க நல்ல சுவை. பிள்ளைகள் என்ன செய்வினோம், நீங்க களியாவா பூசணிக்காய் கறியா அப்படியே காய்ச்சி போட்டு கொடுக்க தான் வேணாம்னு சொல்றது. இப்படி நீங்க கொடுத்து பாருங்க, ஒரு பிள்ளையுமே வேணாம்னு சொல்லாது. சும்மா தனி பூசணிக்காயவே துண்டு துண்டா எடுத்து சாப்பிடுவீங்க. அவ்வளவு ஒரு சுவையா இருக்கும் இந்த பூசணிக்காய் கறி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த பூசணிக்காய் உப்பவியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்களோட அபிப்பிராயத்தை ஏதாவது எனக்கு சொல்லணுமா இருந்தா கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, என்ன சுவையான ஒரு பூசணிக்காய் உப்பவியல் கிடைச்சிருக்கு. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.